தொகுதிகள் பங்கீடுன்றது வந்து ஒரு கம்பி மேல நடக்கிற மாதிரியான ஒரு சாகசமா போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க கட்சிகளை சேர்த்துட்டீங்க. காங்கிரஸ் இருக்குமா இருக்காதான்னு ஒரு சந்தேகத்துல தேமுதிக உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6ல இருந்து 8 சீட் வரையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. தேமுதிகவுக்கு வந்து ஒரு பாஜக எதிர்ப்புன்ற கொள்கையே கிடையாது. அதை நீங்க அதுக்கு வந்து நேத்து வந்து அதுக்கு ஒரு ராஜ்யசபா, அதுக்கு 8 சீட்டு, 6 சீட் ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க. 10ன்றதெல்லாம் எனக்கு டவுட்டா இருக்கு எனக்கு ரொம்ப. அதாவது 4 தொகுதி கொடுத்தது 3 தொகுதி உதயசூரியன். ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க, 4 தனிச்சின்னத்துல தான் போட்டி போடுவோம், டபுள் டிஜிட் அது இதுன்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில 6ன்றது 4ஆ குறைஞ்சு 4ன்றது 3 உதயசூரியன் ஒரு தனிச்சின்னன்றத அவங்க ஒத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தான் தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த கூட்டணி தர்மத்தோட கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. விடுதலை சிறுத்தை இப்போ ரொம்ப சிக்கலான பிரச்சனைக்குரிய ஒரு இடப்பங்கீடுன்றது வந்து சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகளோட நடக்கும். இப்போ மதிமுகவோட இவங்க வந்து இடஒதுக்கீடு ஃபைனலைஸ் பண்ணது என்ன காமிக்குதுன்னா, நாங்க வந்து எங்க ஸ்டாண்டை விட்டு இறங்கி வர மாட்டோம் அப்படின்றத காமிக்குது. ஆக்சுவலா திமுக வந்து தன்னுடைய ஸ்டாண்டை விட்டு இறங்கி வராது. சார் எங்க ஒன்றியத்தில் இருக்கிற காங்கிரஸ்காரங்களை ஒரு குட்டி யானையில போட்டு அடிச்சு கூட்டு போயிடலாம் சார் அப்படின்னு. காங்கிரஸ்காரங்களையே குட்டி யானையில போட்டு 20 பேர் தான் சார் இருப்பாங்க, பேர் சொல்லிட்டா அவங்களுக்குன்றாரு அவரு. வரிசையா எங்க ஒன்றியத்துல எவ்வளவு காங்கிரஸ்காரங்க உங்களுக்கு பேர் சொல்றேன்றாரு. அப்போ அவங்களுக்கு எல்லாம் யார் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு? நான் காங்கிரஸ் பலவீனமா இருக்குன்றதுக்காக சொல்லல. காங்கிரஸ் சில இடத்துல பலமா இருக்கலாம். பலவீனமா இருக்குன்றது உண்மைதானே. காங்கிரஸ கட்சி வளர்க்கறதுன்றது உண்மைதானே. திருப்பரங்குன்றத்துல மோடி எதிர்த்து மறியல் பண்ணா 10 பேர் தானே பண்றீங்க. மாணிக் தாக்கூருக்கு எங்க போச்சு செல்வாக்கு? பிசிகாவும் வந்து ஒரு தடவை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவங்க ஒரு ஃபிகர் சொல்லியிருக்காங்க. அது இவங்களுக்கு ஏத்துக்கலன்னு தான் உண்மை. அதிகபட்சம் 5 சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 5க்கு மேல அவங்க சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 5 சொல்லியிருப்பாங்க, இவங்க ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லை. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். காங்கிரஸ் திமுக கூட்டணி முடிவடைஞ்சிச்சு, முடிவடையுமா அப்படின்னு சொல்லி கடைசி நேரம் வரை வந்து ரொம்பவே பரபரப்பா இருந்துச்சு. பிறகு சிதம்பரம் வந்தாரு, அதை வந்து முடிச்சு வச்சாரு. ஸோ அப்போ திமுக கூட்டணியில ஓவரால் வந்து பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இன்னும் இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கு தான் பகிர்ந்து கொடுக்கணும், அது பெரிய சவாலா இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில ஒவ்வொரு தகவல்களாக வெளிவந்த வண்ணமா இருக்கு. பல கட்சிகள் தங்களுடைய அதிருப்திகளை வந்து வெளிப்படுத்துறாங்க. அதிக எண்ணிக்கையிலான சீட்டு, டபுள் டிஜிட்ல சீட்ஸ் கேட்கறாங்க அப்படின்ற தகவல்லாம் வருது. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அவ்வாறாக டபுள் சீட்ஸ் கேட்பதாக நம்ம தகவலை பார்க்கிறோம். நேற்று தினம் நான் கூட தோழர் கனகராஜ் அவர்களை வந்து பேட்டி காணும் பொழுது அவரும் அதே கூறியிருந்தார். தன்னுடைய அதிருப்தியும் அவர் வந்து எங்கள் நேர்காணல் வாயிலாக அவர் வெளிப்படுத்தி இருந்தார். இப்போ எஞ்சி இருக்கக்கூடிய சில முக்கிய கட்சிகள் விசிக, தேமுதிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவர்களுக்கு எல்லாம் வந்து கொடுக்க வேண்டிய இருக்கிறது. எப்படி திமுக அணுகி கொண்டிருக்கிறது? திரு வைகோ அவர்கள் மதிமுகவுக்கு 4 இடங்கள், அது 3 உதயசூரியன், ஒரு தனி சின்னம் என்பது மிகவும் அதிர்ச்சிகரமான இருந்தது. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அதாவது இந்த சர்க்கஸ்ல இந்த கம்பி மேல நடக்கிற ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் இப்ப திமுக பண்ணிட்டு இருக்கு. அது கம்பி மேல இந்த தொகுதிகள் பங்கீடுன்றது வந்து ஒரு கம்பி மேல நடக்கிற மாதிரியான ஒரு சாகசமா போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க கட்சிகளை சேர்த்துட்டீங்க. காங்கிரஸ் இருக்குமா இருக்காதான்னு ஒரு சந்தேகத்துல தேமுதிக உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6ல இருந்து 8 சீட் வரையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கமலஹாசன் உள்ள வந்திருக்காரு, அவருக்கு ஒரு 2 சீட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஓபிஎஸ் எல்லாம் விடுங்க, அவரெல்லாம் திமுகக்குள்ளே இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதான் இவங்க எல்லாம் வெளியில இருந்து வந்திருக்காங்க. அதனால வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 சீட்டை வந்து ஷேர் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப 188 உதயசூரியன்ல போட்டி போட்டது 10 சீட் குறைச்சிட்டா ஒரு 178 உதயசூரியன்ல போட்டி போடணும்னு அவங்க எண்ணுறாங்க. ஆனா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. 3 இடங்கள் அதிகமா கொடுத்துட்டாங்க யாருக்கு? காங்கிரஸுக்கு. அப்ப 178ல ஒரு 3 கழிச்சா 174. ஸோ இதுல வந்து அப்படி இப்படி இந்த 4 கட்சிகளுக்கு ஒண்ணு கூட கொடுத்தா கூட 4 போயிடும். சிபிஎம், சிபிஐ இவங்களுக்குலாம் ஒண்ணு ஒரு 6ன்றது ஒரு 7ஆ கொடுத்தாங்கன்னா கூட பெட்டர். அப்படிதான் போகும்னு நினைக்கிறேன் கடைசியில. ஏன்னா ரொம்ப கெடுபிடியா இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா, நாங்க 3 தேர்தலா கூட இருக்கோம். நாங்க உற்ற தோழனா இருக்கோம். நாங்க வந்து மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புல ரொம்ப தெளிவா கொள்கை அளவுல ஒன்றுபட்டிருக்கோம். திமுக கவர்மெண்ட்டை வந்து ஒரு ஒரு உறுதியா நாங்க ஆதரிச்சு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சூழல்ல வந்து ஒரு உற்ற தோழராக இருக்கிற எங்களை வந்து நீங்க வெளியில இருந்து இருக்கிற தேமுதிக காரணம் காமிச்சு எங்களை குறைக்கிறதுன்றது சரியான ஒரு முறை தானா? தேமுதிகவுக்கு பாஜக எதிர்ப்புன்ற கொள்கையே கிடையாது முதல்ல. அதை காமிச்சு நீங்க எப்படி குறைக்க முடியும்னு கேட்கறாங்க. ஆனால் அது கேட்கறது நியாயமா இருந்தா கூட கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி எப்போதுமே ஒரு வெற்றியை நோக்கி தான் சிந்திப்பாங்க. ஆக்சுவலா
அப்படி அவங்க வெற்றியை நோக்கி சிந்திக்கும் போது காங்கிரஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு நினைச்சா தேமுதிக உள்ள கொண்டாந்தாங்க. இப்போ காங்கிரஸையும் உள்ள அக்காமடேட் பண்ணிருக்காங்க வச்சுக்கோ, 3 சீட் அதிகமா கொடுத்தப்போ தேமுதிகவுக்கு வந்து ஒரு பாஜக எதிர்ப்புன்ற கொள்கையே கிடையாது. அதை நீங்க அதுக்கு வந்து நேற்று வந்து அதுக்கு ஒரு ராஜ்யசபா, அதுக்கு 8 சீட்டு இல்லை 6 சீட் ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க. 10ன்றதெல்லாம் எனக்கு டவுட்டா இருக்கு எனக்கு ரொம்ப. இப்போ ஏற்கனவே வந்து திமுக இருக்கிற சீட் பார்த்தீங்கன்னா 234ல் 28 காங்கிரஸுக்கு போயிடுது. ஒரு 6 சீட் அப்படி இப்படி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு, ஜவஹர்லாவுடைய கட்சி, அப்புறம் தனி அரசு, அது இது தமிழ் அன்சாரின்னு ஒரு 4 சீட் போயிட்டு வச்சுக்கோங்க. அது கையில் இருக்கிறது 200 சீட் தான் ஆக்சுவலாக இருக்கு. இப்போ திமுக கையில் இருக்கிறது 200 சீட் தான் இருக்கு. இந்த 200 வந்து அவங்க வந்து சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, கமலஹாசன் பிரிச்சு கொடுக்குறோம். கமலஹாசன் பிரிச்சு கொடுக்கணும். இப்போ தேமுதிகவுக்கு எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் 8க்கு மேல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 10 கொடுத்தாங்கன்னா அது விடுதலை சிறுத்தைகளுக்கு ரொம்ப ஆத்திரத்தை உண்டாக்கும். 8 கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு அதே 6 அல்லது 7 கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. 8, 7, 15. சிபிஐ, சிபிஎம்முக்கு வந்து அதிகபட்சம் 5 கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 10, 8, 7, 15, 15 மொத்தம் 25 சீட்டு போயிடும். இப்போ 200ல் 25 போச்சுன்னா 175. கமலஹாசனை வந்து டார்ச் லைட்ல போட்டி போடுறீங்கன்னா 2, இல்லாட்டி நீங்க உதயசூரியன்ல போட்டி போட்டீங்கன்னா 4 அப்படின்ற இடத்துல கொடுக்கலாம். அப்போ உதயசூரியன்ல போட்டி போடுறேன் அப்படின்னா 4, டார்ச் லைட்னா 2, அப்படி பார்த்தா 173 ஆயிடும். அப்புறம் அப்படி இப்படி இன்னும் சின்ன கட்சிகள் வேற ஏதாவது இருந்ததுன்னா வந்து அதுக்கு எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் எல்லாம் 170ல் திமுக உறுதியா நிக்கணும்ன்ற அடிப்படையில தான் அவங்க பண்றாங்க. ஆக்சுவலா அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கணக்கை அவங்க போடும்பொழுது என்ன ஆகுதுன்னா வந்து இதுல வந்து 170 to 175 உதயசூரியன் நிலைக்குன்னு ஒரு கணக்கு போடுறாங்க. அது கொஞ்சம் கூட குறையக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் போடும்போது விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து அவங்க கேட்குற டபுள் டிஜிட் விஷயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது திரும்ப வந்து நான் சீட்டுக்காக இந்த அணியில் இல்லை, நான் கொள்கை ரீதியா இந்த அணியில் இருக்கேன், சீட்டுக்காக நாங்கள் மோதிட்டு வெளியெல்லாம் போக மாட்டேன்னு ஒரு விஷயம் சொல்றாரு. பட் அதை நம்ம வந்து ஒரு பலவீனமா எடுத்துட்டு நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் ஏற்றுப்பாருன்னு அந்த மாதிரி நம்ம போகக்கூடாது. ஆக்சுவலா வந்து திமுக போகக்கூடாது. ஆக்சுவலா வந்து திமுக வந்து அந்த உற்ற தோழனுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஆக்சுவலா ஸோ இப்போ இந்த உற்ற தோழனுக்கு உரிய மரியாதை அது சிபிஐயா இருக்கட்டும், சிபிஎம்மா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், இப்போ மதிமுகவுக்கு நடந்த ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, அது நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. நான் எதிர்பார்க்கல. அதாவது 4 தொகுதி கொடுத்தது 3 தொகுதி உதயசூரியன். ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க, 4 தனிச்சின்னத்துல தான் போட்டி போடுவோம், டபுள் டிஜிட் அது இதுன்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில 6ன்றது 4 குறைஞ்சு 4ன்றது 3 உதயசூரியன், 1 தனிச்சின்னன்றத அவங்க ஒத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தான் தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த கூட்டணி தர்மத்தோட கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. எப்படி வந்து 4ல வந்து இந்த கூட்டணி பலமா இருக்கிறதுனால திமுக எப்படி எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்றாங்கன்னா, நம்ம கிட்ட புது கட்சிகள் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்மளுடைய பெர்செப்ஷனே மாறி இருக்கு. காங்கிரஸ் கூட்டணியில வந்த பிறகு, தேமுதிக சேர்ந்த பிறகு நம்ம பெர்செப்ஷனே மாறி இருக்கு. நம்மளை பத்தி வெற்றி கூட்டணி தான் நம்மள இப்போ இது பண்றாங்க. பல கருத்து கணிப்புகள் நம்ம வெற்றி பெற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்கிறத பாக்குறோம் நம்ம. அதனால நீங்க வந்து சிபிஐ, சிபிஎம் எல்லாம் போன தடவை 6 கொடுத்து அவங்க 2 தான் சார் வின் பண்ணாங்க. 2 தான் வின் பண்ணாங்க. விடுதலை சிறுத்தைகளாவது 6 கொடுத்து 4 வின் பண்ணாங்க. ஸோ அதனாலதான் சிபிஐ, சிபிஎம்க்கு அவங்க 4 கொடுத்தா நீங்க 3 வின் பண்ணலாம் இந்த வாட்டி அப்படின்னு அப்படி சொல்றாங்க. ஆக்சுவலா அதை வந்து சிபிஐ, சிபிஎம் ஏத்துக்கிற மாதிரி ஐடியால இல்ல. அவங்க வந்து திமுகவுக்கு வந்து இல்ல அவங்களுமே டபுள் டிஜிட் கேட்டாங்கன்னு சொல்லி என்னிடம் தோழர் கனகராஜ் அவர்கள் கூறினார். நாங்கள் டபுள் டிஜிட் வரைக்கும் கேட்டிருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு வந்து தொடர்ந்து அவங்க வந்து பஞ்சப்பாட்டே படிக்கிற மாதிரி எங்களுக்கு இத்தனை கட்சிகள் வந்துட்டாங்க, நாங்க அவங்களுக்கும் அகாமடேட் கொடுக்கணும், உங்களுக்கும் அகாமடேட் பண்ணணும், அதனால கம்மியா வாங்கிக்கோங்க, ஏற்கனவே இருக்கிறத விட கம்மியா அவங்க சொல்லிட்டு இருப்பதாகவும் இவங்க சைட்ல டபுள் டிஜிட் 10ல இருந்து 12 வரைக்கும் கேட்கறதாக நமக்கு தகவல் கிடைக்கப்படுது. பாருங்க, ஜவஹர்லா 2 கொடுத்தாங்க, 2 ஜெயிச்சாரு, அவருக்கு 2 கொடுத்துட்டாங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு 3 கொடுத்தாங்க, 3 தோத்தாங்க. ஆனா 3 தோத்தாலும் பரவாயில்லன்னு 2 கொடுத்துட்டாங்க. கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கு 3 கொடுத்தாங்க, 1 தான் ஜெயிச்சாங்க, 2 தோத்தாங்க. இருந்தாலும் இந்த வாட்டி அவங்களுக்கு 2 கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 1 தூக்கி தனியரசு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது உதயசூரியன்ல அவர் போட்டி போடுவார். அதே மாதிரி வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்ல 1 குறைச்சாங்க, அதை தூக்கி அந்த குறைச்சதை தூக்கி தமிழ் அன்சாரிக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் அவங்க ஈக்குவேட் பண்றாங்க அது ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தை இப்போ ரொம்ப சிக்கலான பிரச்சனைக்குரிய ஒரு இடப்பங்கீடுன்றது வந்து சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகளோட நடக்கும். இப்போ மதிமுகவோட இவங்க வந்து இடஒதுக்கீடை ஃபைனலைஸ் பண்ணது என்ன காமிக்குதுன்னா, நாங்க வந்து எங்க ஸ்டாண்டை விட்டு இறங்கி வர மாட்டோம் அப்படின்றத காமிக்குது. ஆக்சுவலா திமுக வந்து தன்னுடைய ஸ்டாண்டை விட்டு இறங்கி வராது. என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 2021
சிபிஐ, சிபிஎம்லாம் ரொம்ப பெரிய பஞ்சாயத்து பண்ணாங்க. எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேணும். 6லாம் நீங்க கொண்டு வந்துறக்கூடாது அப்படின்ற மாதிரின்ட்டு. அப்போ முதன் முதல்ல அறிவாலயத்துக்கு போயி 6 சீட்டு நாங்க வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டு வந்தவரு திருமாவளவன் அவர்கள். அவர வச்சு இன்னும் அந்த மக்கள் நல கூட்டணியில இருந்தவங்க யாரெல்லாம் இருந்தாங்களோ, பார்த்துக்கங்க. உங்க கூட இருந்தவர் தான் விசிக. அவருக்கும் நாங்க அந்த சீட்டு தான் குடுத்துருக்கோம். நீங்களும் அத தான் வாங்கிக்கணுங்கிற ஒரு மெசேஜ கடத்துனாங்க இல்லையா திமுக. அப்படிதான் இது மதிமுகவையும் பார்க்கணுமா? மதிமுகவை அப்படிதான் பார்க்கணும்னு இல்ல. அது ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, நாங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கோம். எங்களுடைய கணக்கு நாங்க ஒரு கணக்கு வச்சிருக்கோம். அந்த கணக்குல தெளிவா இருக்கோம். 2வது வந்து சார், அதாவது நம்ம சொல்றோமே தவிர, இப்ப 6 இடங்கள் குடுத்து 2 இடங்கள் வின் பண்ணீங்க. 4 இடங்கள் லூஸ் பண்ணீங்கல்ல. 2 பேரும் சேர்த்து 8 இடங்கள் லூஸ் பண்ணீங்கல்ல. 12 இடங்கள்ல நீங்க 8 இடங்கள் லூஸ் பண்ணீங்க. 8 இடங்கள் அதிமுக அணிக்கு தானே போச்சு. அதான் அவங்க பார்க்குறாங்க. நம்ம அணின்னு மொத்தமா பார்க்குறாங்க. சிபிஎம் தோத்தாலும், சிபிஐ தோத்தாலும், காங்கிரஸ் தோத்தாலும், யார் தோத்தாலுமே திமுக என்ன நினைக்குது, தங்களுடைய அணி பலவீனமாதுன்னு நினைக்குது ஆக்சுவலா. அந்த இடத்துல அவங்க வந்து வின் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ போன வாட்டி வந்து கோயம்புத்தூரை வந்து சிபிஎம்க்கு கொடுக்குறதா இருந்தது. நீங்க அங்க நின்னா தோத்துருவீங்க அண்ணாமலைக்கு எதிராக. நீங்க திண்டுக்கல்ல போய் நில்லுங்க, நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று அண்ணாமலையை தோக்கடிச்சாங்க திமுக. அந்த மாதிரிலாம் ஒரு கன்சல்டேஷன் கொடுக்குறாங்கல்ல. நீங்க உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாத தொகுதிகள், இல்ல நீங்க கஷ்டப்படுற தொகுதிகள் எல்லாம் உங்களை ரிலீவ் பண்ணிட்டு நீங்க வெற்றி பெற தொகுதிகள் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல. இப்போ திண்டுக்கல்ல ஒரு சிபிஎம் எம்பி எப்படி வந்தாரு? வந்திருக்காருல 2 எம்பி. இன்னைக்கு ஆல் இண்டியா லெவல்லயே சிபிஎம், சிபிஐக்கு 4 எம்பி கம்யூனிஸ்டுகளுக்கு எங்க இருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து இருக்காங்க. வேற எங்க இருந்து இருக்காங்க சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது திமுக கூட்டணியில வந்து எங்களாலதான் நீங்க வெற்றி பெறுறீங்க, இல்ல உங்களாலதான் நாங்க வெற்றி பெறணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சொல்லிக்கலாம். ஆனா 2 பேருமே இணைந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு தொகுதி பங்கீடை வந்து காங்கிரஸோட முடிச்சாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு நெகோசியேஷனை தேமுதிகவோட பண்ணினாங்க. அந்த நெகோசியேஷனை பண்ணியிருந்ததுல திமுக எவ்வளவு தூரம் விட்டு கொடுத்துருக்குன்றதை நம்ம கடைசியில தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தேமுதிக பொறுத்த மட்டும் அவங்க கடைசியா தான் பிக்சர்லயே கொண்டு வருவாங்க. முன்னாடி எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தேமுதிக கொஞ்சம் அதிகமா இருந்தா கூட இவங்கெல்லாம் சிபிஐ, சிபிஎம்லாம் அது குறிப்பா விடுதலை சிறுத்தைகள்லாம் ரொம்ப இதாயிடுவாங்க. அதாவது ரொம்ப அதான் ராஜ்யசபா கொடுத்து ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்களா சார் தேமுதிகவை? அதான் சார் அவங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இது சட்டமன்ற தொகுதிகள் எவ்வளவுன்னு தெரியணும்ல. சட்டமன்ற தொகுதிகள் அது அது வந்து 6 வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது கவலைப்பட மாட்டாங்க. அதுவே 8, 10 போச்சு வச்சுக்கோங்களேன், டபுள் டிஜிட்டா போச்சு வச்சுக்கோங்க, சிறுத்தைகள்லாம் கொஞ்சம் ரொம்ப இதாயிடுவாங்க. எங்களுக்கு ரொம்ப வருத்தம்னு வெளிப்படையா சொல்லுவாங்க. நாங்க இந்த கூட்டணியில தான் கண்டினியூ ஆகிறோம், பட் எங்களுக்கு வருத்தம்னு அந்த அளவுக்கு வெளிப்படையா சொல்லக்கூடிய அளவுக்கு போயிடுவாங்க. ஆனா இது என்னதான் நீங்க சொன்னாலுமே அவங்க ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. திமுக ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. 4ன்றது 5 கொடுக்கலாம் சிபிஐ, சிபிஎம்க்கு வேணா. மதிமுகவுக்கு 4 ஆக்கிட்டாங்க. வேணா சிபிஐ, சிபிஎம்க்கு 5 கொடுக்கலாம். விடுதலை சிறுத்தைகளுக்கு வேணா 6 வேணா மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 6 ஓகே ரைட்டு. நீங்க 4 வின் பண்ணீங்க, 6 கொடுக்குறோம். சிபிஐ, சிபிஎம் 2 தான் வின் பண்ணாங்க. அவங்களுக்கு அதனால 6 கொடுக்க முடியாது, 5 குறைச்சிடுறோம் அப்படின்லாம் சொல்லாமே தவிர, அவங்களும் வந்து மேக்சிமம் எங்கெங்கெல்லாம் குறைக்க முடியுமோ அங்கெல்லாம் குறைச்சு திமுக உதயசூரியன்ல 170லேருந்து 175 சீட்டுக்குள்ள போட்டி போட்டானுன்ற அந்த ஆங்கிள் அவங்க ஒர்க் பண்றாங்க. 2வது சார், இவங்க எல்லாருமே சீட்டு கொடுக்கலாம். பட் எல்லாருக்குமே இப்போ சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகளெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க. சில கட்சிகளுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அப்புறம் ஃபண்டிங் வேற பண்ணணும். இந்த ஃபண்டிங் வேற திமுக பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். அது நமக்கு வெளியில் தெரியாது. அவங்க உள்ளுக்குள்ள அவங்க பேசிப்பாங்க. ஒரு தொகுதிக்கு ஏதாவது எங்களுக்கு செலவு கொடுங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க உள்ள வெளியில வராத பேச்சுக்கள். அந்த ஃபண்டிங்கை பொறுத்தும் இருக்கு. அப்போ ஒரு ஃபண்டிங் கொடுத்தாங்கன்னா சில போது கட்சி தலைமைகள் அதை ஏற்றுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ப்ராபபிலி ஐ திங்க் மதிமுகவுக்கு ஃபண்டிங் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் அவங்க சீட்டை குறைச்சிட்டு இருக்காங்க. ஒரு தொகுதி செலவுக்கு நாங்க கொடுக்குறோம், தேர்தல் செலவு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க ஏத்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அதே மாதிரி தேர்தல் செலவு ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு தொகுதிக்கு வந்து 10 கோடி 15 கோடி செலவழிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால அந்த பணத்துக்கு எங்க சார் போவாங்க அவங்க எல்லாம்? ரொம்ப சின்ன கட்சிகள் தானே. அதனால ஒரு பெரிய கட்சியான திமுக அது ஒரு 1000 கோடிக்கு கைவசம் வச்சிருந்ததுன்னா அது ஒண்ணு கொடுக்கறதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதனால அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துலதான் அதாவது அவங்களுக்கு ஜெயிக்கிற மாதிரியான தொகுதிகள், அதே சமயம் அவங்களுக்கு எலக்டோரல் ஃபண்டிங் போன்ற விஷயங்கள் கொடுத்து கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியே படுத்தினா கூட அவங்க வருத்தப்படுவாங்க. அவங்க வெளியில வந்து மைக்ல வந்து சொல்லலாம், ஆஹா எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லலாம். பட் ஆனா அவங்க வருத்தப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. தேமுதிக வந்து அதிர்ஷ்டம், அவங்க வந்தவொடனே ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டாங்கன்னா இது ரொம்ப சிக்கலான இடம் சார். இது ஆக்சுவலா இந்த எலெக்ஷன்ஸ்ல வந்து திமுக வின் பண்ணி ஆகணும் கண்டிப்பா. 5 வருஷம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. பலவிதமான திட்டங்கள் அவங்க செஞ்சதா அவங்க சொல்றாங்க.
அப்ப 2வது தடவை திமுக வந்தது சரித்திரமே கிடையாதுன்னு எப்ப பாரு சொல்லிட்டே இருக்காங்க. அந்த சரித்திரத்தை உடைக்கணும்னு பாக்குறாங்க திமுக. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல ரொம்ப எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது. நாளைக்கு நம்ம ஏதாவது ஆயிப்போச்சு தோத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இதை பண்ணாத விட்டோமே, அதை பண்ணாத விட்டோமே, இவங்களுக்கு சீட்டை குறைச்சிருக்கலாமே, அவங்களுக்கு சீட்டை குறைச்சிருக்கலாமே, இந்த தொகுதியெல்லாம் தானே நமக்கு போயிருக்கு, அந்த தொகுதியெல்லாம் தான் நமக்கு போயிருக்கு, அப்படிலாம் வருத்தப்பட வேண்டிய நிலையே வரக்கூடாது. அப்படியே தோத்தாலும் கூட சரி நம்ம எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தோம், மக்கள் நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க, அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம்னு அந்த மாதிரியான ஒரு திருப்தியோட போடுமே தவிர நம்ம இதெல்லாம் பண்ணாதனால நம்ம தோத்துட்டோம் நம்ம எண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அந்த ஆங்கிள் அதனால எல்லாமே பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. தேமுதிகவை கூப்பிடுறது, அதுக்கு ராஜ்யசபா கொடுத்தது, அதுக்கு இப்போ 6 8 கொடுக்க போறது எல்லாமே வந்து எஸ் வி ஆர் ட்ரைங் அவர் மேக்சிமம் பெஸ்ட். எதிர்கூட்டணி பலமாக கூடாது, அவ்வளவுதான். எதிர்கூட்டணி பலமாக இருக்கிறதையும் நம்ம பலமா இருக்கும், எதிர்கூட்டணி பலமாக கூடாது, அது அப்படின்ற அந்த ஆங்கிள் ஒர்க் பண்றாங்க. ரெண்டாவது தேமுதிகவை சேர்த்ததை பத்தி நம்ம யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை சார். இப்போ சிபிஐ சிபிஎம்முக்கெல்லாம் கூட பரவலா ஒரு செல்வாக்கு இருக்கும். பட் ஆனா சில பேக்கெட்ஸ்ல கொஞ்சம் நல்லா இருக்கும், சில பேக்கெட்ஸ்ல ஒண்ணுமே இருக்காது. ஒரு மாவட்டம் முழுக்க எடுத்துட்டீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் எடுத்துக்கோங்களேன், சிபிஐ சிபிஎம் தோழர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஒரு 1000 பேர் இருப்பாங்களா? அவ்வளவுதான் இருப்பாங்க. திமுக எவ்வளவு பேர் இருப்பாங்க? 1,00,000 பேர் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான். அப்போ உதாரணமா பாருங்களேன், ஒரு திண்டிவனத்துல வந்து ஒரு மயிலம் ஒன்றியன்னு வச்சுக்கோங்களேன். மயிலம் ஒன்றியத்துல காங்கிரஸ்காரங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? அங்க இருக்கிற ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, சார் எங்க ஒன்றியத்தில் இருக்கிற காங்கிரஸ்காரங்களை ஒரு குட்டி யானையில போட்டு அடைச்சு கூட்டு போயிடலாம் சார் அப்படின்னு. காங்கிரஸ்காரங்களையே குட்டி யானையில போட்டு 20 பேர் தான் சார் இருப்பாங்க, பேர் சொல்லிட்டா உங்களுக்குன்றாரு அவரு. வரிசையா எங்க ஒன்றியத்துல எவ்வளவு காங்கிரஸ்காரங்க உங்களுக்கு பேர் சொல்றேன்ற. அப்போ அவங்களுக்கு எல்லாம் யாரு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு? நான் காங்கிரஸ் பலவீனமா இருக்குன்றதுக்காக சொல்லல. காங்கிரஸ் சில இடத்துல பலமா இருக்கலாம், பலவீனமா இருக்குன்றது உண்மைதானே. காங்கிரஸை கட்சி வளர்க்கறதுன்றது உண்மைதானே. திருப்பரங்குன்றத்துல மோடி எழுத்து மறியல் பண்ணா 10 பேர் தானே பண்றீங்க. மாணிக் தாக்கூருக்கு எங்க போச்சு செல்வாக்கு? 1000 பேர் பண்ண வேண்டியது தானே. அவ்வளவு வாய்க்கிழியே பேசுறீங்கல்ல, 1000 பேர் பண்ணிருக்கலாமே, ஏன் 10 பேர் பண்றீங்க, மறியல் பண்றீங்க, காங்கிரஸ்காரங்க மறியல் பண்றீங்க? நம்ம பாயிண்ட் அது இல்ல. பாயிண்ட் என்னன்னா வந்து காங்கிரஸ் இருந்தா அது ஒரு மதிப்பு தனி, அந்த கூட்டணிக்கான சார். மதிப்பு தனி. எனக்கு உங்களுடைய சாராம்சம் புரிஞ்சுக்குது சார். இப்போ எனக்கு என்னன்னா, காங்கிரஸ் ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸா இருக்கு. மைனாரிட்டி ஓட்ஸ் அதே போல தலித் ஓட்ஸ் வந்து ஒன்றிணைந்து திமுகவுக்கு வர்றதுல காங்கிரஸோட பங்களிப்பு இருக்கு. எனவே அவங்கள விட்டுறக்கூடாது. 25ல இருந்து ஒரு 3 கூட கொடுக்குறாங்க. இப்போ விசிகாவோட பங்களிப்பும் ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸுங்கிற அடிப்படையில வட தமிழகத்துல அங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணி தரக்கூடிய ஒரு கருவியா விசிகா இருக்கு. இப்ப இந்த தேர்தல்ல அப்ப அவங்களும் காங்கிரஸை காமிச்சு அவங்களுக்கு 3 கூட கொடுத்துருக்கீங்க, 25ல இருந்து 28 கொடுத்துருக்கீங்க. நாங்க டபுள் டிஜிட்ல கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களுக்கு நாங்க வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம். கொள்கை ரீதியா உங்களுக்கு வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். காங்கிரஸாவது அத்தனை பிரச்சனை பண்ணாங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி. நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பேசணும், அது கூட நான் வந்து பெரிதாக தீவிரப்படுத்தல. எங்க கட்சியில இருந்து நான் ஒரு பெரும் நிர்வாகியை நீக்க கூட செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுவார்ல திரு திருமாவளவன் அவர்கள் அறிவாலயத்துல. சொல்லி காட்டுவார் சார். சொல்லி காட்டினாலும் யதார்த்தமான ஒரு விஷயம், பிராக்டிக்கலான விஷயங்கள்லாம் பார்க்கணும்ல. இன்னைக்கு விஜய் வந்த பிறகு மத்திய வட தமிழகத்துல விடுதலை சிறுத்தைகளோட ஓட் பேங்க் என்னவா இருக்கு தெரியல, உண்மையிலே தெரியல. நான் அதை கொஸ்டின் பண்ணல. திருமாவளவன் கொள்கையை உறுதி கொண்ட ஒரு தலைவர், எனக்கு ரொம்ப பிடிச்சவர் கூட, அது வேற விஷயம். உறுதி கொண்ட தலைவர் அவர் வந்து திமுக கூட்டணியில உறுதியா இருக்காரு, பாஜக எதிர்ப்புல ரொம்ப உறுதியா இருக்காரு. அதெல்லாம் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் தேவையே இல்லை. ஆனா திமுக இருக்கிறத பங்கிட்டு கொடுக்கும்போது, புது கட்சிகள் உள்ள சேர்க்கும் போது, வெற்றியை நோக்கி இந்த கூட்டணியை கொண்டு போகும்போது அவர்கள் சிலர் பிளான் பண்றாங்க. அவங்க யாருக்கு என்ன குறைக்கணும், எந்த தொகுதி யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு நம்பர்ஸ் இவங்களுக்கு கொடுக்கலாம்னு அவங்க ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சின்ற முறையில சில விஷயங்கள் டிசைட் பண்றாங்க. அதை வந்து ஏத்துக்கணும் அல்லது ஏத்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கம்பல் பண்றாங்க, கூட்டணி கட்சிகள்கிட்ட கம்பல் பண்றாங்க. சிலர் எதிர்க்கிறாங்க, அப்புறம் அவங்க சில பேரை கன்வின்ஸ் பண்றாங்க. இப்ப மதிமுகவை கன்வின்ஸ் பண்ணாங்க, இப்ப விடுதலை சிறுத்தைகளும் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. டபுள் டிஜிட் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. அதுக்கு நான் வந்து விசிகா அதுக்கு தகுதியா இருக்கானா, தகுதியா இருக்கு. ஆனா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு திமுக கண்டிப்பா இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அது நம்பர்ஸை குறைக்க குறைக்க மக்கள்கிட்ட வந்து அது நம்பர்ஸை குறைக்க குறைக்க மதிப்பு மாறுபடும். ஆக்சுவலா கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி நம்பர்ஸை குறைச்ச குறைய அதுக்கு அதோட மதிப்பு மாறுபடும். இவ்வளவு குறைவான தொகுதியில போட்டி போடுறாங்க, நாளைக்கு வந்து இதை விட அதிகமான தொகுதியில அதிமுக போட்டி போட்டா அதிமுக பாரு அவ்வளவு பெரிய பாஜகவே சேலஞ்ச் பண்ணிட்டு வந்து அதிக தொகுதியில போட்டி போடுறாங்கன்னு அப்படி வரும். அதனால அந்த மாதிரியான பெர்செப்ஷன் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு போன வாட்டி கொடுத்ததோட இந்த வாட்டி குறைக்கல, இல்ல போன வாட்டி நீங்க ஜெயிச்சதோட இந்த வாட்டி நீங்க அதிகம் ஜெயிப்பீங்க சார், நான் ப்ராமிஸ் பண்றேன் சார், உங்களுக்கு நீங்க ஜெயிக்க வைக்க முடியும் சார் அப்படின்னு உறுதிமொழி கொடுப்பாங்க. இல்ல சார் நீங்க வாங்கிக்கோங்க சார், உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் நாங்க பண்ணித்தரோம்,
உங்க தொகுதியில எந்த விதமான கஷ்டமும் இல்லாம எங்க தொண்டர்களும் உழைப்பாங்க. உங்களுக்கு என்ன செலவுக்கு வேணுமோ அதையும் நாங்க குடுத்துறோம். தேர்தல் செலவு குடுத்துடுறோம். அப்படின்னு ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. இப்போ டபுள் டிஜிட் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பா கிடையாது. அவர்கள் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க 6 தொகுதிகள் கேட்டாங்கன்னா, அந்த 6யே மெயின்டெயின் பண்ணி குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அதுக்கு குறைவான குடுத்தாங்கன்னா, அது ரொம்ப விடுதலை சிறுத்தைகளுக்கு ரொம்ப ஒரு அவங்கள வந்து இப்போ ரொம்ப சங்கடத்துக்கு உள்ளாக்கும் அது ஆக்சுவலா. அவங்கள வந்து அவங்க கூட்டணியை விட்டு வெளில போவாங்கன்னு அந்த மாதிரிலாம் சொல்ல வரல. அவங்கள ரொம்ப சங்கடத்துக்கு உள்ளாக்கும். எதிர்க்க இருக்கிற கட்சிகள், எதிரணியில இருக்கிற கட்சிகள்லாம் வந்து ஏற்கனவே காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒத்து வரல. இப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. அதனால வந்து கீழ கூட்டணி ஜெல்லாகாது. அப்படிலாம் பேச்சுக்கள்லாம் வரும். அப்ப அப்படி பேச்சுக்கள் வரும்போது திமுக அணியை ஒட்டுமொத்தமா பாதிக்கிற ஒரு விஷயமா மாறும். அந்த அளவுக்கு திமுக அதை விடுவாங்களான்னு தெரியாது. அப்போ இல்ல கடந்த முறை நான் கூட ஏற்கனவே சொன்னேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 6 சீட்டுக்கு அவர் வந்து உடன்படிக்கை ஏற்பட்டு தன்னோட அலுவலகத்துக்கு வரும்போது அம்பேத்கர் திடல்ல கடும் அதிருப்தி தொண்டர்கள். பிறகு அவர் போய் சமாதானப்படுத்தினார் திருமாவளவன் அவர்கள். 6 தொகுதியை வாங்கிட்டு வந்தாலும் நம்ம வந்து 6 எம்எல்ஏக்களை நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்படிலாம் நீங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்லி தன்னுடைய தொண்டர்களை ரொம்ப சமாதானப்படுத்தினார். இல்ல அவர் எதிர்பார்த்த மாதிரி பொது தொகுதி உட்பட 4 தொகுதியில வின் பண்ணாங்கல்ல. அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரம். இப்ப பானை சின்னத்தை அங்கீகாரம் வாங்கிட்டாங்கல்ல. திமுக கூட்டணி இருந்ததோட பலன் உங்களுக்கு கிடைச்சிருந்தா இல்லையா? பானை சின்னத்தை வாங்கிட்டீங்கல்ல நீங்க. 2 எம்பிக்கள் 4 எம்எல்ஏக்கள் மூலமா நீங்க வந்து பானை சின்னம் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா கிடைச்சிருது இல்லையா உங்களுக்கு? அதனால வந்து அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்குற திமுக வந்து நிச்சயமாக வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய செல்வாக்கு, அவங்களுடைய கொள்கை உறுதி, அந்த கூட்டணியில அவங்களுடைய பங்களிப்பு போன்றவற்றெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. நாட் ஓன்லி விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம் எல்லாருமே கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அவங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, ஒட்டுமொத்த கூட்டணி வந்து வெற்றியை நோக்கி போகும்போது சில இடங்களை நாங்க குறைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். சில பேரை நம்ம பூசா சேர்த்திருக்கோம். கூட்டணியோட வெற்றியை கருதி தான் நம்ம சேர்த்திருக்கோம். காங்கிரஸுக்கு கொஞ்சம் அதிகமான இடங்கள் கொடுத்தது உண்மைதான். பட் அந்த சூழல்ல வேற வழி கிடையாது. அவங்களை தக்க வைக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதனால நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு ஒரு ரிக்வஸ்ட்டை வைக்கிறாங்க. அந்த ரிக்வஸ்ட்டை இவங்க ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கலையானா ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இவங்க தள்ளப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கும் வந்து அதாவது நான் அப்படி சொல்லி அவங்களை கொச்சப்படுத்த விரும்பல. வேற இடம் கிடையாது, போறதுக்கு வேற இடம் கிடையாது, அவங்க இங்கேயே இருக்காங்க அப்படி கிடையாது. ஒரு கொள்கை உறுதியோட இங்க இருக்காங்க. அதாவது மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புன்ற ஒரு கொள்கை உறுதியோட இங்க இருக்காங்க. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்ன்றது வந்து ஏதோ ஒரு அதாவது ஒரு ரெஸ்பான்சிவ் கவர்மெண்டா இருக்கு. இவங்க போய் ஏதாவது சொன்னா ஒரு செய்யற விஷயமா இல்ல மக்கள் பிரச்சனைகள், விரோத பிரச்சனைகள் ஏதாவது அவங்க கையில் எடுத்தாங்கன்னா போய் அது சட்டசபையில பேசினா அதை கேட்டு நிவர்த்தி பண்ற ஒரு கவர்மெண்டா அது இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால வந்து ஸ்டாலினுடைய அணுகுமுறை வந்து இந்த கட்சிகளுக்கு ஓரளவுக்கு உடன்பட்டு போற அந்த அணுகுமுறை அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 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 ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றதை விட அது வந்து ஒரு நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால அந்த அடிப்படையில வந்து ஸ்டாலின் வந்து ஒரு உரிய கௌரவம், உரிய மரியாதை அந்த அடிப்படையில வந்து அந்த இடங்களும் அந்த நேர்மையா அது நியாயமா கிடைக்க வேண்டிய இடங்கள் கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில தான் இருக்காங்க. ஆனா மதிமுகவுக்கு கொடுத்ததுல இருந்து தான் வந்து பிரச்சனைகள் வந்து பாக்குறோம். 6 மதிமுகவுக்கு 6 கொடுத்து 6 உதயசூரியன்னு 4 தான் ஜெயிச்சாங்க உதயசூரியன்ல. இப்போ என்னன்னா 1 வந்து சொந்த சின்னத்துல நிக்கிறாங்க, 3 உதயசூரியன். அப்போ திமுகவுடைய பிளான் கிளியரா தெரியுது. உதயசூரியனை எவ்வளவு மேக்சிமம் நிக்க வைக்க முடியுமோ அவனை நிக்க வைக்கணும்னு பாக்குறாங்க. சிபிஐயோ சிபிஎம்மோ உதயசூரியனில் நிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு தனி சின்னம் இருக்கு. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்கும் தனி சின்னம் இருக்கு. அவங்களுக்கு நீங்க கம்பல் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு நீங்க சீட்டை குறைக்கிறதும் பிரச்சனையா வரும். இருக்கிற 6 அவங்களுக்கு கொடுக்கறது தான் பெட்டரா இருக்கும். அதுக்கும் குறைச்சிங்கன்னா பிரச்சனை வரும். கூட்டுறதுக்கு முடியலைன்னா குறைக்காவது செய்யாதீங்க அப்படின்றதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கும். அல்டிமேட்டா நீங்க கூட்டி கொடுங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிருக்கிற இந்த கட்சிகள் கடைசியா என்ன பண்ணுவாங்க, சரி இருக்கிறத குறைக்காதீங்க அப்படின்ற இடத்துக்கு நகரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ இது டிலே ஆக கூட்டணிக்குள்ள அந்த இடங்கள் பங்கீடுகளுக்குள்ள ஒரு குழப்பம் ஓடிட்டு இருக்கு. இப்பவே கம்யூனிஸ்டுகளுக்கும் திமுகவுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு தான் எல்லாமே பேசிட்டு இருக்கோம் நம்ம. விசிகாவும் வந்து ஒரு தடவை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவங்க ஒரு ஃபிகர் சொல்லியிருக்காங்க. அது இவங்களுக்கு ஏத்துக்கலன்னு தான் உண்மை. அதிகபட்சம் 5 சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 5க்கு மேல அவங்க சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 5 சொல்லியிருப்பாங்க, இவங்க ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லை. ஸோ இந்த சூழல்ல வந்து திமுக இந்த சூழலை எப்படி கையாள போறாங்கன்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். கூட்டணி கட்சிகள் முகம் சுளிக்காதபடி எப்படி கையாளணும் அப்படின்றதுக்கு அவங்களுடைய மனப்போக்கை வந்து மதிமுக மூலம் தெரிவிச்சுட்டாங்க. இனிமே இதை வந்து எப்படி எடுத்துன்னு போறதுன்றத கூட்டணி கட்சிகள் தான் தீர்மானிக்கணும். திமுக வந்து தெளிவா அவங்க பார்வையில அவங்க தெளிவா இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா தெளிவா இருக்காங்க. உதயசூரியன் அதிகமான இடத்துல நிக்கணும். காங்கிரஸ்க்கு கொடுக்கப்பட்டு அந்த முடிவு செய்தது வந்து அத்தோட திமுகவுடைய சீட்டு பகிர்வுடைய அந்த சேலஞ்ச் வந்து முடியல.
இப்பதான் பெரும் சவாலே இருக்கு அப்படின்ட்டு நீங்க சொல்ல வரீங்க பெரும் சார். சவால்னா இல்ல, சவால் இருக்கு. பெரும் சவால்லாம் கிடையாது. இந்த கட்சிகள்ட்ட இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, இவங்க கொள்கை ரீதியா ஒன்றுபட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ம். ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடியில ஒன்றுபட்டிருக்காங்க. அதனால ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு சவால் காத்துட்டு இருக்கு. அது எல்லோரும் சந்தோஷப்படும்படியாக, உண்மையிலேயே சந்தோஷப்படும்படியாக, அதாவது வெளியில வந்து நாங்கள் மகிழ்ச்சியுடன் இதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லாம, உண்மையிலேயே எங்களுக்கு சந்தோஷம் சார். நாங்க இருக்கிற சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு இருக்கோம் சார். நாங்க இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணணும் சார். இந்த எலெக்ஷன்ல பாஜக வந்து பலவிதமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதிமுக பலவிதமான விஷயங்களை பண்ணக்கூடும். இப்போ நாங்க வந்து இவங்களை எதிர்த்து வின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. விஜய்னு ஒரு புது கேரக்டர் வந்திருக்காரு. அவர் எந்த இடத்துல யாரை ஸ்பாயில் பண்ணுவார், எப்படி பண்ணுவார் தெரியாது. அதனால ம். நாங்க ரொம்ப உஷாரா டீல் பண்ண வேண்டியிருக்கு. அதனால தலைமை தாங்குற கட்சிக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு. ஏன்னா அவங்க தான் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பை பெற்றிருக்காங்க. அதனால நாங்க இருக்கிற யதார்த்த நிலைமையை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோட போறோம்னு சொல்றாங்களா? இல்ல நாங்க வருத்தத்தோட தான் போறோம். இருந்தாலும் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்காக உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களா? அதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். இது எப்படி திமுக டீல் பண்ணுது? திமுக 3 எலெக்ஷன் நல்லா டீல் பண்ணதுனால, கொஞ்சம் வருத்தத்தோட இருந்தாலும் கூட ஓரளவுக்கு வெற்றியை நோக்கி எல்லோரையும் கூட்டிக் கொண்டு போனதுனால, இந்த வாட்டி அந்த அந்த விஷயத்த ரொம்ப நியாயமாவும், நேர்மையாவும் அணுகுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். திமுகவினுடைய இந்த சீட் ஷேரிங் சம்பந்தமாக, அ அறிவாலயத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமாக ரொம்ப டீட்டெயில்டா, எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களை எங்க நேயர்களுக்கு ரொம்ப குடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.